ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஹில் ட்ரிப் போக போகிறோம். இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னார் வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்னார் வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட் டு மூணார் போகிற வழியில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பழனி டு மூணார் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, சின்னார்லேருந்து நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் என் கூட வாங்க, டிஜிட்டலாக இந்த உடுமலைப்பேட் டு மூணார் ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட பியூட்டி, இதோட ரூட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் சின்னார் வில்லேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து மூணார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 74 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்மி மாதிரி தான் தெரியும், பட் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் எல்லாமே ஹில் ரூட்டு. அதே மாதிரி ரூட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் வே. ஸோ இந்த ரூட்டில் போகும்போது ரொம்பவே சேஃபாக ட்ரைவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சைடில் பைபாஸ் பண்ணி போகிறதுக்கோ உங்களுக்கு பெருசாக வழி இருக்காது. அதனால் பார்த்து சேஃபாக இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வைல்டு அனிமல்ஸோட க்ராஸிங்கும் இங்கே நிறைய இருக்கும். ஸோ அதனால் இப்போ கார் யூசர்ஸ் கொஞ்சம் சேஃபாக இந்த ரூட்டில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் த்ரூ அவுட் இந்த ரூட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மரங்கள் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஈவன் தோ வெயில் இருந்தாலும் இந்த மரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து வெயிலோட ஃபீல் இருக்காது. உங்களுக்கு சில்லுன்ற ஒரு அட்மாஸ்பியரே இருக்கும். நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இளநீ கடை பார்க்க முடியும். பிகாஸ் இங்கே பக்கத்தில் பொள்ளாச்சி ஃபுல்லாகவே இளநீருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊருன்றதுனால இங்கே இளநீக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் போகும்போது காரை சைடில் பார்க் பண்ணிட்டு இளநியும் வாங்கி டேஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவோம். பிகாஸ் ட்ராவலிங்கில் வந்து சாப்பிட்றதுனால வெளியே சாப்பிட்றதுனால நம்ம ஸ்டொமக் அப்செட் ஆகலாம். வெளியே இருக்கவங்க ஃபுட்டோட குவாலிட்டி, அவங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் வெளியே நாங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கிட்டோம். அதுக்கான தேவையான எல்லா திங்ஸும் நாங்கள் எங்களோட கார்லேயே வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகணுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நீங்களே பேசிக்காக கேரி பண்ணிட்டீங்க, குக் பண்ண தெரியும், நீங்களே பேசிக்காக கேரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் உங்களோட ஓன் ப்ரிப்ரேஷனில் பண்ணும்போது எல்லா ஃபுட் அண்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடுற அளவான காரம், உப்பு எல்லாமே வந்து உங்களோட ஹெல்த் எந்த வகையிலையும் ஸ்பாயில் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ், மீட் எல்லாமே வந்து நாங்கள் போகிற லொக்கேஷனில் எங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை வாங்கிப்போம். மற்றபடி இருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவோம். பிகாஸ் இது வந்து காஸ்ட்டு சேவிங்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இல்லாமல் இது வந்து ஹெல்த்தோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஓன் குக் பண்ணி சாப்பிடும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுவும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் இருக்க ஃபுட்ஸ்லாம் அவங்களுக்கு டக்குன்னு சேர்த்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஃபுட்டை கூட ஹெல்த்தியாக நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது உங்கள் ட்ரிப் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். பட் 1 or 2 எமர்ஜென்சி கேஸஸில் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக ஒரு வெஜிடபிள் பிரியாணி வந்து என் ஒய்ஃப் ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரிப்பில் வந்து ஹைஜீனிக்காக சாப்பிட்டு எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ட்ரிப் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரிப்பில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப லாங் ட்ரைவ் போகும்போது ஹெல்த்தை பெருசாக கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க ட்ரிப் வந்து ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். அதுக்கான பேசிக்கான ஃபுட் எல்லாமே நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் வெஜிடபிள் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இப்போ நம்ம மூணாரோட ஹில் ரூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹில் ரூட் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரோட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்சேஃபான ரோடு. ஸோ ரொம்பவே சேஃபாக ட்ரைவ் பண்ண வேண்டியது முக்கியம். ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து உங்களை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் நிறைய ஹாரன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டேர்னிங்ஸில் வரும்போது சேஃபாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
பிளைண்ட் கர்வ்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக வந்து ஹாரன் யூஸ் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. பிகாஸ் இங்கே வெஹிக்கிளோட விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த ரூட்டில் நிறைய போகும். ஸோ இந்த லாரியை நீங்கள் கிராஸ் பண்ணி போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பிகாஸ் ரைட்டில், லெஃப்ட்டில் ரொம்ப ஸ்பேஸ்லாம் இருக்காது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டு, எங்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் லெஃப்ட்டில், ரைட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் வருதோ, அந்த மாதிரி ஸ்பேஸில் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிட்டோம். பிகாஸ் அந்த லாரி வந்து அப்படியே நின்றுடுச்சு. பிகாஸ் முன்னாடியும் வந்து லாரிக்கு போக ஸ்பேஸ் இல்லை. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த லாரியை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன பிரிட்ஜ் மேலே அந்த லாரி போயிட்டுருக்கு. எங்களாலேயும் எந்த சைட்லேயும் ஓவர்டேக் பண்ணி போக முடியாது. முன்னாடியும் சில வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணிவிட்டு பேசஞ்சர்ஸை வந்து இறக்கி விட்டுட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக இந்த லாரியை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்து நானும் இந்த லாரியை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு ரைட்டில் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. ஸோ லாரிக்கு ஹாரன் பண்ணிவிட்டு லாரியும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க. எனக்கு ஸ்பேஸ் கிடச்சதுக்கப்புறம் நானும் ஓவர்டேக் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்துட்டேன். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெவி லாரிஸ் வந்து இருக்கும். பிகாஸ் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரூட்டு. ஸோ அதனால் இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது ரொம்பவே சேஃபாக போங்க. இந்த ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ எங்கேயுமே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு இறங்காதீங்க. பிகாஸ் இங்கே வைல்ட் அனிமல்ஸோட மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். எங்கேருந்து வேணால் எந்த அனிமல்ஸ் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரூட்டில் போகும்போது நோ ஸ்மோக்கிங், அதே மாதிரி நோ பார்க்கிங். எங்கேயுமே நீங்கள் வண்டியை பார்க் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக போய்கிட்டே இருங்க. நாங்கள் போகும்போது எந்த அனிமல்ஸும் பெருசாக சைட் பண்ண முடியல. பட் நைட் டைமில் வரும்போது நிறைய அனிமல்ஸ் நீங்கள் சைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரூட் வந்துட்டு ரொம்பவே சினிக்காக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ரூட்டு. பட் அது கூடவே ஆபத்தும் அதிகமாக இருக்க ரூட்டு. அதனால் ரொம்பவே பார்த்து கவனமாக போக வேண்டிய ஒரு ரூட்டு. அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸும் வரும். ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அதிக ஸ்பீட் போவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரோட்டில் வந்து நிறைய மட் சர்ஃபேஸஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மட் சர்ஃபேஸஸ் என்ன பண்ணணும்னா அவங்க வெஹிக்கிளை வந்து ஸ்கிப் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீட் பிரேக்கர், மட் சர்ஃபேஸ் அண்டு வாட்டர் ரிவர் பெட்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்து இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்னார் செக் போஸ்ட் வந்துட்டோம். இதுதான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட வர ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். இந்த செக் போஸ்ட்டில் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து போலீஸ் செக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செக் போஸ்ட்டில் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் இந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜை தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரளாவோட பார்டர் செக் போஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கேரளா பார்டருக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வச்சுருக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அகைன் அங்கேயும் வந்து ஃபைன் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களை அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சுலராக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ரூட்டில் உங்களை கண்டிப்பாக செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க லிக்கர் யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு தாட்டில் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லிக்கர்ஸ் இந்த ரூட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஜென்ரலாகவே லிக்கர்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நாங்கள் வரும்போது காரை ஸ்டாப் பண்ணாங்க. உள்ளே பார்த்தாங்க, ஃபேமிலியாக இருக்கிறதுனால எங்களை ஒன்றும் கேட்காம அனுப்பிச்சிட்டாங்க இங்கேருந்து. இந்த ரூட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகுது. அதே மாதிரி கொச்சின் அண்டு சபரிமலா போகுது. இங்கேருந்து மூணார் அரௌண்ட் 57 கிலோமீட்டர்ஸ். இங்கே சில ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டீ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரளாவோட செக் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கேருந்து நம்ம மூணாருக்கு நம்ம ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருக்கும். ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கும். ஸோ வெஹிக்கிளில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக மழை காலத்தில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய அலர்ட் போர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அலர்ட் போர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அலர்ட் போர்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த ரூட்லேயும் வந்து இறங்கி தெரியாத ரூட்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகாதீங்க. பிகாஸ் எங்கே வேணாலும் வைல்ட் அனிமல்ஸோட அட்டாக் இருக்கலாம். ஸோ தேவையில்லாமல் நாமளே நம்மளை ப்ராப்ளத்துக்குள்ளே உள்ளாக்கிக்க வேண்டாம்.
இப்போ நம்ம ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் மறையூர்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம். மறையூர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே நீங்கள் நிறைய ஷாப்ஸு, பெட்ரோல் பங்க்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ உங்கள் வெஹிக்கிளுக்கு வேணால் இங்கே ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி மலையில் விளையிற நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதையே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரூட்டை கண்டினியூ பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சபரிமலை, கொச்சின் அண்ட் மூணாருக்கு போகிற ரூட்டு தான். இந்த ரூட்டில் நீங்கள் நிறைய கேரளா KSRTC எல்லாம் பார்க்க முடியும். நாம் இப்போ ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம மூணாரை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு மூணார் ஒரு 1 கிலோமீட்டர்ஸில் மூணார் சிட்டி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜி ரோஜா விலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.